வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? பிரேமலதாவுடன் கூட்டணியா? திமுகவுக்கு அடுத்த அதிர்ச்சி, அன்னையா தலைமையில் இடிய இறக்கிய அந்நியாரா? வாங்க வீடியோவை முழுவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது தமிழகத்தில் எந்த முறை இல்லாத சட்டமன்ற தேர்தல் என்பது 2026 ஆண்டு நடைபெறக்குள்ள இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுக்குமே கண்டிப்பாக முக்கியமான தேர்தலாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது தேமுதிகவின் ஒரு அதிரடி கோரிக்கையால் தான் திமுக கூட்டணியில் வட்டாரத்தில் தற்பொழுது வெறும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா? அதாவது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 10 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா இடத்தை கண்டிப்பாக தேமுக தலைமை வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது அண்மையில் திமுகவுடன் சேர்ந்த தேமுதிக கூட்டணி என்பது கண்டிப்பாக அவர்கள் கேட்கும் இந்த தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுப்பாரா என்ற மனநிலையில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அக்கட்சிக்கு செல்வாக்கு இருப்பதாக கருதப்படும் ரிஷவந்தம், விருதாச்சலம், விக்கிரவாண்டி, விருவம்பாக்கம் மற்றும் மதுரை தெற்கு உள்ளிட்ட ஒரு சில முக்கிய தொகுதிகள் பட்டியலை தேமுதிக முன்வைத்திருக்கிறதா? விஜயகாந்த் அவர்களின் அதாவது கோட்டையாக கருதப்பட்ட தொகுதிகள் மீண்டும் கால் பதிக்க தேமுதிக அதற்கு ஆர்வம் காட்டி வருவதாகவும் திமுக தலைமைக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறதா? அதாவது இருப்பினும் திமுக தரப்போ தேமுதிகவின் இந்த ஒரு மெகா கோரிக்கை அப்படியே ஏற்க தயாராக இல்லை என்றுதான் கூறப்படுகிறதா? தற்போதைய கள நிலவரப்படி கணக்கிட்டு கண்டிப்பாக திமுகவுடன் இணைந்துள்ள தேமுதிக கூட்டணிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் 7 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக வழங்க திமுக முன்வருவதாக செய்திகள் பேசப்படுகிறதா? அதாவது அது மட்டுமின்றி தொகுதிகளை பிரிப்பதில் இரு தரப்புக்கும் இடையே இழுவரி நீடித்தாலும் தேர்தலுக்கு முன்னதாக ஒரு சுமூகமான உடன்பாடு என்பது கண்டிப்பாக ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் தீவிரமடைந்திருக்கிறதா? இந்த இடம் பங்கீடு என்பது இறுதியாகும் பட்சத்தில் தான் தமிழக தேர்தல் களம் மேலும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறதா? இந்த வகையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதாவது தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு சந்திக்கக்கூடும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் கண்டிப்பாக தேமுதிகவிற்கு இந்த சட்டமன்ற தேர்தல் வாழ்வாசாவா என்ற மனநிலையில் தான் கண்டிப்பாக மக்களிடம் பார்க்கப்பட்டு வருகிறதா? இது மட்டுமின்றி இவர்கள் கேட்கும் அந்த 10 சட்டமன்ற தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் கூட்டணி என்ற முடிவில் கூட பிரேமலதா இருந்து வந்ததாக கூறப்படுகிறதா? இந்நிலையில் தான் திமுக தலைமையோ அவர்கள் கேட்கும் கூட்டணியை கண்டிப்பாக தொகுதி பங்கீடையும் கண்டிப்பாக கொடுக்குமா என்றதான் கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே ஒரு சில பல கட்சிகள் எல்லாம் இணைந்த நிலையில்தான் கண்டிப்பாக திமுகவோ தானாக செயல்பட்டு வந்த தொகுதிகளை கூட குறைத்து கொண்டே வருகிறதா? இந்த நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எத்தனை இடங்கள் போட்டியிடும், மற்றுள்ள கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்படும் என்றுதான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.